ஹாய் கைஸ், வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:31 PM. டேட் வந்து 8th April. பார்க்க போகிறது வந்து 9th Tuesday. ஸோ நியூஸ்டே வந்து மார்க்கெட் ஒர்க்கிங்கு, ஆனால் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்து ஹாலிடேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேற்று ஒரு வீடியோ பார்த்து கிராவல் சொல்லிட்டு ஒரு போனஸாக கொடுத்துருந்தாங்க. அது ஸோ மோஸ்ட்லி நீங்கள் யாரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டை 10ஆம் தேதி கிரெடிட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 11 தான் கிரெடிட் ஆகும். ஸோ போனஸ் கிடைக்கிறது ரேர். அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் ஐ டன் போஸ்டட் இன் டெலகிராம் ஆல்சோ. எனிவே நம்ம இப்போ விஷயத்துக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு கொஞ்சம் தயாராகலாம். ஏன்னா ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த டார்கெட் அவங்க 22,800 போக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஎஸ் ஸ்டாக்ஸை கம்பேரிசனுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் பெருசாக யூஎஸ்ஏவை ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. ஏன்னா அவங்க பெரிய பாதிப்புகள் நம்மளை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க சொல்ல அவங்க க்ரீனில் முடிச்சாங்கங்கிற பட்சத்தில் நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நான் 22,649 வச்சுருக்கேன். நான் ப்ரீவியஸாக நம்ம ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, இந்த லைன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா இது வரையும் கீழே ஹிட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் நமக்கு கஷ்டம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஸ்டெப்பு ஒரு பிரேக்கு கொடுத்து மேலே ஏறி இருக்காங்க, பார்க்குறீங்களே. ஸோ இந்த ஸ்பாட் அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பாட். ஸோ இஃப் ஐம் நாட் ராங்னா நாளைக்கு இந்த 22,700க்கு மேலே ஓப்பன் பண்ணிட்டு 22,800 எடுத்துகிட்டு வந்துட்டு நிறுத்தலாம். ஸோ இதே கான்செப்டில் இப்படி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. சப்போஸ் 22,700 கிராஸ் பண்ணுச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு ட்ராப் அடித்து கீழே இறங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா வாலட்டைல் கொடுத்து தான் மார்க்கெட்டை ரன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நல்ல மார்க்கெட் ஃப்ரீயாகவே இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட வாலட்டைல் இல்லை அப்படின்றனாலும் மூமெண்ட் ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் இந்த வாரம் வாலட்டைலுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? வாலட்டைலுங்கிறது கீழே மேலேயும் ஏறி இறங்குறது, ஏறாமல் இறங்காமல் நிற்காது, ஏறி இறங்கும். அதனால நம்ம லாபம் அதிகமான தடவை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஜீரோ ஹீரோவில் ட்ரை பண்ணலாம். நிறையா ப்ராஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 0 ஹீரோ அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா மூவ் ஆச்சுன்னா ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மூவ் ஆகலைன்னா அந்த ப்ரீமியம் அப்படியே உங்களுக்கு டவுன் ஆகிடும்ல. அப்போ டார்கெட் எல்லாம் மாறிடும். மேபி இல்லை ஸ்டார்க்கு 0 கூட உங்களுக்கு போய் முடிஞ்சிடும். அதனால 0 ஹீரோ ப்ளே பண்ண சொல்ல மட்டும் இந்த வாலட்டைல் டேஸில் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம லெவல் ஸ்கோர் 22,700 கிராஸ் பண்ணுச்சுன்னா கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பாட் 22,650 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வாலட்டைல் மூலியமாக இங்கே ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டு திருப்பி இந்த ஸ்பாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். 22,576 வரையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிற ரேஞ்ச் படி பார்த்தீங்கன்னா 22,620 அப்படிங்கிறது இவங்களுடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ண மாட்டாங்க. அப்படி பிரேக் பண்ணாங்கன்னா 22,525க்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் 22,460ங்கிறதுக்கு செகண்ட் டார்கெட்டும், இல்லை 22,475ங்கிறது செகண்ட் டார்கெட்டுன்னு வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நாளைக்கு ஃபினான்ஸ் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஷார்ட் கீழே அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே போவாங்க, இல்லைனா மேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போவாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மேஜர் மார்க்கை கிராஸ் பண்ணி பீட் பண்ணி கீழே வந்துட்டாங்கிறதுனால நாளைக்கு அவங்க இந்த ஸ்பாட் 48,600க்குள்ளே ஓப்பன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, கால் ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துருங்க. 48,600க்குள்ளே ஓப்பன் பண்ணாங்கன்னா புட் ஆப்ஷன் எடுங்க. உங்கள் ஸ்டாப் லாஸை 48,635 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 48,635 கிராஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாங்கன்னா நான் சொன்ன அந்த 48,600 ஸ்டாப் லாஸாக வச்சு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? இந்த டவுன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், நிஃப்டி இந்த 22,652 கீழே உள்ளேயே இருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டி கீழே விழாது, இங்கே நின்றுடும். நிஃப்டி கீழே சாஞ்சா மட்டும்தான் பேங்க் நிஃப்டியும் நல்லா விழும். சரிங்களா? நல்லா விழும்னா பெருசாலாம் இல்லை, ஓரளவுக்கு விழும். அதிகபட்சம் 48,000 வரையும் வரும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு 10 நிமிஷம் அது கீழே இறங்கிட்டு போகிறது, அதனால அது பெரிய பாதிப்பு இல்லை. அதே சமயம் இவங்க சப்போஸ் மேலே நான் சொன்ன அந்த 22,700 நிஃப்டி கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா பேங்க் நிஃப்டி அதே சமயம் 48,620 கிராஸ் பண்ணிடுவாங்க. கிராஸ் பண்ண சொல்ல கால் ஆப்ஷனும் எடுத்துருங்க. இந்த ரெண்டு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஃபினான்ஸ் நிஃப்டி நம்ம லைவ்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அங்கே ப்ரீமியம் அடிக்கடி அதிகமாக ஒரு ஷார்ட்ஸ் விழுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம பேனிக் ஆக வேண்டியது இருக்கு. க்ரூட் ஆயில் நான் சொன்ன மாதிரி 7,200 வந்த பிறகு வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க 7,200க்கு கீழே தான் கேப் அப்பே ஓப்பன் ஆனாங்க. இப்போ 7,200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் என்ட்ரி ஆகிறவங்கனாலும் என்ட்ரி ஆகலாம். அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் டார்கெட் அவங்க 7,240 வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் 7,280. மறுபடியும் கீழே வருவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கீழே வந்தாலும் நீங்கள் ஜாலியாக வாங்கலாம்.
ஒரு 7,000 கூட நீங்கள் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ரிலாக்ஸாகவே ட்ரேட் பண்ணலாம். மற்ற லெவல்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு லைவ்ல டெலகிராமில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.